மே 23, 1999 ஓவர் தி எட்ஜ் பேப்பர் வியூ. 16,000 பேர் ஸ்டேடியத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன் ஆஃப் த கிரேட்ஸ் WWE ஓவன் ஹார்ட் அவரோட என்ட்ரன்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஓவன் ஹார்ட் அவரோட என்ட்ரன்ஸ் சாதாரணமாக நடந்து வர மாதிரி நடந்து வரல. WWE பிளான் பண்ணி வச்சிருந்த ஒரு சூப்பர் ஹீரோவான என்ட்ரன்ஸ், 78 அடி ஹைட்ல இருந்து அவர் என்டர் ஆக வேண்டிய ஒரு தருணம். ஆனால் ஒரு தவறு. அது அந்த செமையா இருக்க வேண்டிய என்ட்ரன்ஸை ஒரு மிகப்பெரிய WWE வரலாறுலேயே ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியாக மாற்றி விட்டுருச்சு. ஓவன் ஹார்ட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து தவறி கீழே விழுகிறாரு. கடைசியில் அந்த இன்ஜுரி காரணமாக இறந்தும் போயிடுறாரு. ஆனாலும் மிஸ்டர் மிக்மேன் இந்த ஷோவை நிறுத்தாமல் ஃபுல்லாக கண்டினியூ செய்த தருணம். என்னதான் நடந்துச்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ், ரிவ்யூஸ், நியூஸ் எல்லாம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவன் ஹார்ட், பிரதர் ஆஃப் த கிரேட் ரெஸ்லர் பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டூ ஹார்ட் அவரோட பையன் பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் அண்ட் ஓவன் ஹார்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் WWE பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் ரொம்ப பெரிய ரெஸ்லர், செம்ம ஸ்டாரு. அவர் ஆடுற மேட்ச் எல்லாம் செமையாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் தான் பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட். ஆனால் ஓவன் ஹார்ட் பார்த்தீங்கன்னா அவர் விதமாக அவர் சம்பாதிச்ச நிறைய ஃபேன்ஸு, அவரோட ஸ்டைலே ஹை ஃப்ளையிங், செம்ம ரெஸ்லரு. ரிங்குக்குள்ளே அவரோட திறமையை அடிச்சிக்கவே முடியாது. அவருக்குன்னே தனி ஃபேன் பேஸ் உருவாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் பேக் ஸ்டேஜில் ஒரு செம பிராங்க்ஸ்டர், எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன். ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மனுஷன் தான் ஓவன் ஹார்ட். WWE நல்ல ஒரு கரியர் அவருக்கு மலர்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ஸ்டக் ஆகி ஒரே நொடியில் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிக்மேன் அவரை ஒரு சூப்பர் ஹீரோ கிம்மிக்கை கொடுத்து அவரோட என்ட்ரன்ஸ் எல்லாம் பலப்படுத்தி அவரை ரிட்டர்ன் பண்ண வைக்கலான்னு ஒரு பிளானை போட்டிருந்தாரு. அதில் தான் இந்த மிகப்பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. என்னதான் ஓவன் ஹார்ட்டுக்கு ஹைட்டுனா பயம். ஆனாலும் WWE சொல்கிறனால அவர் அதை மறுக்காமல் அவர் அதை பண்ண ஒத்துக்கிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு முன்னாடி அதை ரிஹர்சல்லாம் பார்த்துருக்காங்க, எப்படி என்ட்ரன்ஸ் ஆனோம். அப்போல்லாம் பர்ஃபெக்டாக அவர் என்ட்ரு ஆகி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த பிளான்டு என்ட்ரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 78 அடி மேலேருந்து ஒரு சின்ன ஸ்டேஜ்லேருந்து அவர் ரோப்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் பண்ணி கீழே என்ட்ரு ஆகி மேட்ச் ஆடுறதுக்கான ஒரு பிளான் தான் அந்த ஒரு என்ட்ரன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வியூ ஓவர் தி எட்ஜ் மே 23, 1999 ஸ்டார்ட்டும் ஆகுது. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஓவன் ஹார்ட்டும் மேலே ரெடியாக நிற்கிறாரு. அந்த செட்டப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் சீக்கிரம் என்ட்ரு ஆனுங்கிறதுக்கு வேண்டி ரொம்ப லைட்டாக அதை கட்டி வச்சுருக்காங்க. லைட்டாக அதை இழுத்தாலே அது ரிலீஸ் ஆகி அவர் அப்படியே பறந்து என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு செட்டப் அது. ஸோ பார்த்தீங்கன்னா அது லைட்டாக ஆடிட்டு இருக்கும்போது நம்ம ஓவன் ஹார்ட் அதை தெரியாமல் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணோடனே அது கழுன்று அப்படியே சாஞ்சு அவர் அப்படியே மேலேருந்து ஒரு ரோப்பை பிடிக்காமல் அப்படியே தவறி மேலேருந்து அப்படியே விழுந்து அவரோட நெஞ்சு நேரம் அந்த ஸ்டீல் டேர்ம் பக்கில் போய் அடிக்குது. அடிச்சு அப்படியே கீழே ரிங்கு மேலே விழுந்துடுறாரு. க்ரௌடெல்லாம் கத்துறாங்க, இது ஏதோ பிளான்டு மூவு, ஏதோ பிளான் பண்ணி ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரி நினச்சி க்ரௌடெல்லாம் செம்மையாக எக்ஸைட் ஆகி கத்துறாங்க. ஆனால் ஜிம் ராஸ் கமெண்டேட்டர் அவருக்கு தெரிஞ்ச
தெரிஞ்சிருச்சு இது எதுவும் பிளான் கிடையாது, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏதோ தப்பு நடந்திருக்கு, இது வந்து பிளான்டு ரெஸ்லிங் மூவ் கிடையாது, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. நம்ம மெடிக்கல் டீம்லாம் ஓடி வராங்க ரிங்குக்குள்ளே. அப்படியே நம்ம ஜிம்ராஸ் எல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றிடுது, ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்படியே போய் பார்க்குறாங்க, அவர் அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ரிங்கிலெல்லாம் அப்படியே ரத்தக்கரையாக இருந்துச்சு. ஆனாலுமே நம்ம மிஸ்டர் மெக்மேன் வந்து அந்த ஷோவை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறதுக்கு உத்தரவு போடுறாரு. ஸோ அந்த ரத்தக்கரையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அப்படியே அந்த ஷோவை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஷோ பாதி போயிட்டு இருக்க நம்ம ஜிம்ராஸ் வந்து அழுதுகிட்டே ஒரு மாதிரி குரலில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஓவன் ஹார்ட் பாஸ்ட் அவே அப்படிங்கிற மாதிரி. எல்லாருக்குமே செம ஷாக்கு. என்னடா இது திடீர்னு இப்படி சொல்கிறாங்க, அவர் என்ட்ரு ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, வந்து விழுந்தாரு, அப்படியே செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா WWE எல்லாம் முடியுது, எதுவுமே பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி போகிறாங்க. கடுப்பான நம்ம ஓவன் ஹார்ட்டோட ஒய்ஃபு மார்த்தா ஹார்ட்டு. ஸோ அவங்க வந்து கோர்ட் அணுகுறாங்க. கோர்ட்டில் அணுகி கேஸ் போடுறாங்க, இந்த மாதிரி WWE மேலே இந்த மாதிரி அலட்சியமாக எங்கள் ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை போடுறாங்க. அந்த கேஸை இழுத்து மூடுறதுக்கு வேண்டி WWE வந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பல லட்சக்கணக்கான டாலர்ஸை வந்து இழப்பீடாக கொடுக்குறாங்க மார்த்தா ஹார்ட்டுக்கு. ஆனாலுமே உயிர் போனது தான், எவ்வளோ காசு கொடுத்து அதை ஈடுபடுத்த முடியாது. அதனால மார்த்தா ஹார்ட் வந்து அவங்க WWE மேலே கடும் கோபத்தில் இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவன் ஹார்ட் வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் இண்டக்ஷன் ஆகியிருக்க மாட்டார். ஏன்னா நம்ம மார்த்தா ஹார்ட் வந்து அவங்கள விடலை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பலமாக நம்புகிறாங்க, இந்த மாதிரி WWE அலட்சியமான போக்கு தான் காரணம் அவங்களோட ஹஸ்பண்ட் இப்போ உயிரோட இல்லாததுக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே ஓவன் ஹார்ட் வந்து ஒரு மாதிரி தான் இருந்தாராமா. ஏன்னா அவருக்கு வந்து ஹைட்டை பார்த்தா பயம், அவங்க வந்து புலம்பிகிட்டே இருந்திருக்காராமா, இந்த மாதிரி ரொம்ப ஹைட்லேருந்து என்னை என்ட்ரன்ஸ் ஆக வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருந்தாராமா. அதுவும் இல்லாமல் அவர் வந்து அவர் ஒய்ஃப்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் இல்லாட்டி நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. என்ன நீங்கள் லூஸ் மாதிரி புலம்பிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நம்ம ஓவன் ஹார்ட் வந்து சொல்லியிருக்காரு, சும்மா தான் கேட்டேன், இப்போ நான் சப்போஸ் இல்லாட்டி நீ எப்படி என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த அன்னைக்கு அவர் ஷோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா அவங்களை கட்டி பிடிச்சிட்டு ஒரு முத்தம் குடிச்சிட்டு, நான் வரலைன்னா நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படி இப்படி நன்னல்லாமோ சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்தப்போ தெரியாது அதுதான் வந்து அவரோட லாஸ்ட் இது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப விசித்திரமாக ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த மார்த்தா ஹார்ட் வந்து அந்த கிடைச்ச ஃபண்ட்ஸை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்க நிறைய ஃபவுண்டேஷன்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது செமையான ஒரு விஷயம். ஆனால் நம்மளாம் ஒரு செம்ம ரெஸ்லரை ஒன்று வந்து இழந்துட்டோம். இந்த சின்ன ஒரு ஸ்டண்ட்டுக்கு வேண்டி அவரோட உயிரையே அவர் வந்து அவரோட ரிங்கில் வந்து விட்டுட்டாரு. அது செம்ம சேடு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? இந்த அசம்பாவிதத்துக்கு பின்னாடி WWEயோட அலட்சியம் தான் காரணமா, இல்லை ஓவன் ஹார்ட்டோட அந்த மிஸ்டேக்கா, எது காரணமாக இருக்கும்? ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா WWE அந்த மாதிரி பெரிய ரிஸ்கான என்ட்ரன்ஸ் எல்லாம் நடத்துகிறதே ஓரளவுக்கு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் விடுங்க. மிஸ்டர் மெக்மேன் வந்து இந்த ஷோவை நடத்தாமல் அதை கண்டினியூ பண்ணது கரெக்டாக? என்னதான் வந்து பணம் முக்கியம்னாலுமே ஒரு ரெஸ்லர் அவங்களுக்கு வேண்டி ரத்தம் சொட்டி அவரை இறந்தும் போயிருக்காரு. ஆனால் அதையும் மீறி ஒரு ஷோவை நடத்தியிருக்காரு. அது கரெக்டாக இல்லை தப்பா? உங்களோட கருத்துக்களை ஃபுல்லாக கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் ரிவ்யூஸ் எல்லாம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.
Until then, thanks for watching and take care.